ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு டெக்னிக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த டெக்னிக்கை நிறைய பேத்துக்கு நான் சொல்லி நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு. என்னோட பர்சனல் லைஃப்பில் இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த டெக்னிக் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த டெக்னிக்கை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசியாகணும். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, வழியே தெரியல அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம் வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சொல்லுவோம், காலையில் எழுந்த உடனே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ரொம்ப 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 நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய தருணம். ரொம்ப ஹாப்பியாக தான் நான் டெய்லியுமே எந்திரிக்கிறேன். எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, என்ன பிரபஞ்சம் தான் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நான் பயன்படுத்திய 2 டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் அந்த 2 டெக்னிக்கை மட்டும்தான் திரும்ப 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 சேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதில் முக்கியமான ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறைய கிளைண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறையவே இருக்குது. ஸோ பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று தெரியறதே நம்ம செஞ்ச ஒரு நல்ல கர்மான்னு நான் சொல்லுவேன். உண்மையாலுமே நல்ல புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்பி பயன்படுத்தவும் முடியும். நிறைய பேத்துக்கு தெரியும், அவங்கள யூனிவர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதையும் தாண்டி அவங்கள அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கர்மா தடுக்கும். அதையும் தாண்டி வில் பவரோடு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கர்மாவையே மாற்றி அமைக்க முடியும். உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, ஆன்மீகத்துலேயும் நிறையா ப்ரூஃப்ஸ் இருக்குது. விதியவே மாற்றி அமைக்க முடியும், நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்கிறது இருக்குது. ஸோ இங்கே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். ஸோ உங்களை நீங்கள் முழுசாக விரும்புகிறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம ருட்டீனாக பண்ணி ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருந்து வழி நடத்தி உங்களுக்கான சக்ஸஸை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கை நிறைய பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். எப்படின்னா எங்களோட லோன் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு, ஆனால் அதை எங்களால் க்ளோஸ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணும்போது அவங்களே எனக்கு வழி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேங்க்கோட ரீஜனல் ஹெட் எனக்கு தெரிய வந்தாங்க. அது மூலமாக நான் அந்த லோனை க்ளோஸ் பண்ணங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படின்னா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், லோனு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க இல்லை அடுத்த மாதம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் பணத்தை கையில் வச்சுருக்கோம், நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது அவங்க சனிக்கிழமை சாயந்தரம் கூப்பிட்டு நீங்கள் திங்கக்கிழமை மதியத்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் தான் கட்ட முடியுங்கிற ஒரு ரூல்ஸோடு எங்களுக்கு பேமெண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மாவோட அக்கௌண்ட்டில் தான் அந்த பணம் இருக்குது. அதில் நெட் பேங்கிங் கிடையாது. ஸோ நாங்கள் பேங்க்குக்கு போய் தான் கட்டுற மாதிரி இருக்குது. அது தெரிஞ்சுட்டு தான் அவங்க எங்களுக்கு அப்படி ஒரு செக் வைக்கிறாங்க. ஏன்னா சண்டே ஹாலிடே, மண்டேவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு. அது எங்களுக்கு தெரியல, அம்மா பேங்க் ஸ்ட்ரைக்கு அது எங்களுக்கு தெரியலை. ஸோ அவங்க அதெல்லாமே தெரிஞ்சுட்டு தான் எங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பணம் ட்ரை பண்ணுறேன், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மண்டே போகிறாங்க. எங்களுக்கு மண்டே தான் தெரியும் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதே. இல்லைனா கூட நாங்கள் சாட்டர்டேவே அந்த பர்சன் கிட்ட கேட்டிருப்போம், மண்டே ஸ்ட்ரைக்கு நாங்கள் எப்படி கட்ட முடியும். ஸோ நாங்களும் ஓகே சொல்லிட்டோமா, மண்டே தான் எங்களுக்கு தெரியுது ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டோம். அம்மாவும் தங்கச்சி எல்லாருமே போய் கேட்டுட்டு வராங்க. நான் வேறு ஊரில் இருக்கேன் வேலைக்காக. ஸோ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை ஒரு மரியாதையாகவே நடத்தலை. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போகிறேன். ஆனாலுமே எனக்கு ஒரே ஒரு தாட்டு தான், இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஆக போகுது, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆக போகுது. ஸோ நம்ம தைரியமாக நம்புவோம், நமக்கு தான் யூனிவர்ஸை பற்றி தெரியுமே. யூனிவர்ஸ் இன்றைக்கி நாங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ணி ஆகணும், எங்களுக்கு டைம் கொடு. ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் ஸ்ட்ரைக்கு, புதன்கிழமை தான் பேங்க் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு புதன்கிழமை வரைக்கும் டைம் வேணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன மெத்தட் அப்படின்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் வேர்டு தான். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். அந்த சுவிட்ச் வேர்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக நான் பாட்டுக்கு போட்டுட்டு காதில் போட்டேன், சாண்டிங் போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
நானும் வந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். யாருக்காவது தெரியுமா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். யாருமே வந்துட்டு எதுவுமே கரெக்டாக சொல்லலை. ஸோ நான் நம்புகிறேன் கண்டிப்பாக யூனிவர்ஸ் எனக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல வழி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு அந்த பேங்க்கோட ரீஜனல் மேனேஜரே தெரியும், தமிழ்நாடு ரீஜனுக்கே கலெக்ஷனுக்கே அவர் தான் ஹெட்டு, ஸோ அவரை பிடிச்சோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா யூனிவர்ஸ் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு கால் எடுத்தோம். அவர் வந்து நீ போய் புதன்கிழமை கட்டுமா, கேட்டால் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பேரை சொல்லி பேங்க்கில் சொன்னோனையும் அவங்களும் கேட்குறாங்க, அப்படிங்களா மேடம், சரி நீங்கள் புதன்கிழமை வந்து கட்டுங்க, எப்படி அவரெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி உடனே அவங்களோட டோனே மாறுது. அவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு அவரை அப்ரோச் பண்ண வேண்டாம், நீங்களே ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவும் போயிட்டு புதன்கிழமை கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கொடுக்குறக்கு லேட் பண்ணாங்க. அதுக்கும் நான் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணேன். அந்த டாக்குமெண்ட்டே எங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு. நிறைய பேர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இம்மீடியட்டாக மிராக்கிள் நடக்கணும்னு வரவங்களுக்கு இந்த மெத்தடை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹெல்த்து வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னன்னே தெரியல, இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டது ஒன்று தான், நான் வந்து என் பாப்பாக்காக இருந்தே ஆகணும். நீங்கள் அழகாக ஒரு அற்புதமான ஒரு ஏஞ்சலை வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த ஏஞ்சலுக்கு அம்மானு ஒருத்தி வேணும், கண்டிப்பாக நான் வந்து உயிரோடு இருந்தே ஆகணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேணதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் வந்த ஒரே வார்த்தை இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் மட்டும்தான். நான் வந்து அதை சேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியுது உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது, தப்பாக இருக்குது, டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு தான் நம்மளால் வலி தாங்க முடியும். என்னோட கர்மா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் பாப்பாக்காக நான் உயிரோடு இருந்தே ஆகணும், நான் சொல்லி என்ன நம்பி வந்த பாப்பாவை அவளுக்காக நான் உயிரோடு இருக்கணும், ஸோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ்னு சேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் தூங்கவே இல்லை அந்த அன்றைக்கி, நைட்டு ஃபுல்லாக வலி தாங்க முடியல. ஸோ இந்த சேன் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன், மறுபடியும் முழிப்பேன் வலி வந்து. அப்பவும் பார்த்திங்கன்னா இதையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த டாக்டரே வந்துட்டு இந்த ஊரில் ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க, அவங்க வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, நமக்கான வேலை அங்கே ஆரம்பிச்சிருச்சு, நமக்கான ஃபேவரபிளான சுச்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மெத்தடை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை பயங்கரமாக வந்துருச்சு. ஓகே, கடவுள் தான் நம்மளை இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் நான் சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ்ங்கிறதா நான் சேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க, நம்ம உயிரோடு வந்துருவோங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போ வந்துருச்சு. ஏன்னா பயந்துட்டேன் நானுமே, ரொம்ப வலி வந்தனையுமே. ஆனால் நம்ம நம்பிக்கை கைவிடலை, நம்மளோட யூனிவர்ஸ் இருக்காங்க, எப்படியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நான் இதை சேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே சுச்சுவேஷன் எனக்கு ஃபேவரபுளாக மாறிக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் முழுசாக நம்பினேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ வலி வந்தாலும் சரி நான் இந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுவேன், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு. ஏன்னா அந்த வலி வந்து தாண்டி வரக்கான சுச்சுவேஷன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும், இல்லை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்படி தான் சரியாகணும் அப்படி தான் சரியாகணும்னு யோசிக்காமல் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மிராக்கிள் நடக்கணும்னு சொல்லி இந்த வேர்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா டிவைனாக நடக்கும். ஸோ நீங்கள் நம்பணும், இங்கே வந்து உல்ஃப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும். உண்மையாலுமே நான் டெய்லியுமே அந்த உல்ஃப் ஸ்பிரிட்டுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு நான் உயிரோடவே இருக்கேன், கடவுளுக்கு நன்றி, அந்த மெத்தடை எனக்கு காட்டின கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் நன்றின்னு சொல்லி தான் என்னோடய டேவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தடு. நீங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் சேன் பண்ணுங்கள். சிம்பிளாக சேன் பண்ணிங்கனாலே போதும், அதுவே உங்களை கூட்டிகிட்டு போய்டும், உங்களுக்கான சூழ்நிலைகள் உருவாகும்னு சொல்கிறேன். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து விழுக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்புறீங்க, அது ஓகே. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் முழுசாக நம்பணும். அது யூனிவர்ஸ் கூட்டிகிட்டு போகிற பாதைகளை வந்து நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக அங்கே மிராக்கிள் நடக்கும்னு நம்பி இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மூலமாகவே அந்த மிராக்கிளை பண்ண வைப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு நபர் மூலமாக அந்த மிராக்கிள் நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக க்ரியேட் ஆகும். ஏன்னா இங்கே எல்லாமே எனர்ஜி தான் இல்லையா, இங்கே நம்மளுமே எனர்ஜி தான். இப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்கள் மூலமாகவே மிராக்கிள் நடக்கும். இல்லை அப்படின்னா அதை நடத்தி வைக்கிறதுக்கான பர்சன் சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஸோ நம்பி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் 108 முறை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே மிராக்கிள் நடக்கும். நம்மளோட வைப்ரேஷன் தான் முக்கியம். நீங்கள் ஆழமான நம்பிக்கையாக மாறுறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உடனடியாக உங்களுக்கு மிராக்கிளை கொண்டு வந்துடும். இங்கே நிறைய பேர் வந்து இமீடியட்டாக நம்ப முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு அற்புதமான மெத்தடுன்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண எல்லா டைமுமே இமீடியட்டான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் அதை ஆழமாக நம்புகிறேங்கிறதுனால நிறைய சுச்சுவேஷன்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சூப்பரான ஒர்க் ஷாப்பாகவே நான் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். 7 நாள் ஒர்க் ஷாப்பு. அந்த 7 நாளுமே இந்த உல்ஃப் ஸ்பிரிட்டை வச்சு தான் வந்து அந்த மிராக்கிள் ஒர்க் ஷாப் இருக்கும்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லியுமே டாஸ்க் இருக்கும். இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டட் கிளாஸை தான் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜில் வந்து உங்களுக்கான டாஸ்க் இருக்கும். அதை வந்து 7 நாள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் ஒர்க் ஷாப் தான் இது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்கும் இதில். ஓகேங்களா? சும்மா வந்துட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் சேன் பண்ணுற மாதிரி இருக்காது. அதை வச்சு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து ஒரு பவர்ஃபுல் சோலாக மாற்றும். நீங்கள் ஆசைப்படுறத இமிடியேட்டாக அடையிறதுக்கான ஒரு எனர்ஜியை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத 100% கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான். ஏன்னா நம்பிக்கையோடு நிறைய பேர் வரீங்க, ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே நானுமே சொல்கிறேன், நான் ஒரு மெஜிஷியன் கிடையாது, நான் வந்து ஒரு கைட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ நான் சொல்கிறத நம்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு மிராக்கிள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பார்க்கலாம். அழுதுட்டு வர எல்லாருமே வந்து இப்போ மிராக்கிள் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட அல்டிமேட் சக்ஸஸ் நடக்கும்போது நம்ம அதை வந்து சக்ஸஸ் ஸ்டோரியாகவே போடுவோம். எப்படியோ அழுது எதுவுமே தெரியாமல் ரொம்ப சென்சிட்டிவாக வந்தாங்க அத்தனை பேருமே இப்போ ரொம்ப நன்றி சொல்லி சக்ஸஸ் ஸ்டோரி போடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மாறுறாங்க அப்படின்னா நான் கைட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மிராக்கிள் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 7 நாள் ஒர்க் ஷாப்பு ஃபுல்லாகவே நம்ம உல்ஃப் ஸ்பிரிட்டோட எனர்ஜியை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதில் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்கும். 7 நாளுமே டெக்னிக்ஸ் இருக்கும். அதை வந்து அந்த டேயில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7 நாளுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2025 முடியும் போது நீங்கள் இந்த வருஷத்தில் என்ன கோல் வச்சுருந்தீங்களோ, இத்தனை வருஷமாக என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முழுசாக நம்பும்போது இந்த நம்பிக்கையும் இந்த மெத்தடே உருவாக்கிறோம். நான் தான் சொல்கிறேன், நானே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடை வந்து எனக்கு நம்பிக்கையை கொடுத்து அங்கே சக்ஸஸை கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அப்படிப்பட்ட பவர் இந்த வேர்டுக்கு இருக்குது. ஸோ இந்த வேர்டை வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி தருவேன். இது கூடவே அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸும் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த 7 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு சொர்க்கமாக முடியும். 2026 ரொம்ப சூப்பராக வரவேற்பீங்க. இது வந்து லைஃப் டைம் ஆக்சஸ். நீங்கள் வந்து எல்லா கோலுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கோலுக்கும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறேன். ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணின்னு சொல்லிட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடன் பிரச்சனை இருக்குன்னா யூஸ் பண்ணலாம், வர வேண்டிய பணம் வரணும்னா யூஸ் பண்ணலாம், ஜாப் வேணுமா யூஸ் பண்ணலாம், ப்ரமோஷன் வேணுமா யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், அட்வான்ஸ்டு லெவலில் எப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுங்கிற ஃபுல் கைடன்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் லைஃப் டைம் என்ன கோலுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியாகவே நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் மூலமாக உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேத்துக்குமே நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராட்டிடியூட் ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் அட்வான்ஸ்டு கிராட்டிடியூட் ஒர்க் ஷாப் தான். ஸோ அதுக்கும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கிள் நடக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும்ல, இங்கே மைண்டு வந்து நம்பணும், உங்கள் மைண்டு நம்பணும். நான் ப்ரேயர் பண்ணுறேன் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்கன்னா நீங்கள் நம்புறீங்க, இந்த சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுனா நடக்கும். ஸோ நீங்கள் நம்புனீங்கன்னா அங்கே நடக்கும். அதை தான் நானும் சொல்கிறேன். நான் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதை நான் நம்புறதுனால எனக்கு நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த 2 ஒர்க் ஷாப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். எல்லாருக்குமே யூனிவர்ஸ் மிராக்கிள் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்புங்க போதும். இந்த மாதிரி ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கானது நடக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நடக்கும். ஆனால் அதையும் மீறி சில பேர் வந்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நானுமே வந்து ஒர்க் ஷாப்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவேன். நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய கிளாஸஸ் ஜாயின் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்ன நான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த எனர்ஜிலேயே இருக்கணும், யூனிவர்ஸ் கூட கனெக்ஷன்லேயே இருக்கணுங்கிறக்காக கண்டிப்பாக எனக்காக என்னோட க்ரோத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய விருப்பம் வந்து உங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் இருக்கும். டெடிகேஷனாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும். அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப்க்காக எனக்கு டீட்டெயில்ஸ்க்காக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ஹேவ் அ மேஜிக்கல் வண்டர்ஃபுல் மிராக்குலஸ் டே டியர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.